அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். டார்லிங் இசைத்துறையிலிருந்து என்னுடைய தம்பி ஜிவி பிரகாஷ்குமார் கதாநாயகனாக அறிமுகமாகிற படம். பென்சில் அவரோட முதல் படம், அறிமுகமாகிற வெளியாகிற முதல் படம். நேற்று தான் வெயில் திரைப்படத்துக்காக அந்த உருகுதே மருகுதே பாடலுக்கான மெட்டுடன் ஜிவியை சந்தித்த நினைவு கண்முன் நிழலாடுகிறது. இந்த டார்லிங் ஜிவியும் நானும் சேர்ந்து பணியாற்றும் 40வது படம். கிட்டத்தட்ட ஒரு 200 மெலடி பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த டார்லிங் பூஜை போட்டதுலேருந்து தொடங்கி இந்த ட்ரெய்லர், இந்த ப்ரெஸ் மீட் வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் தம்பி ஜிவியை நான் சந்திச்சிருக்கேன். எந்தவித பதட்டமும் இல்லாமல் அவர் நடிப்பு ஒரு பக்கம், இசை ஒரு பக்கம், கிட்டத்தட்ட 10 படம் இப்போ அவர் கூட நான் எழுதிட்டு இருக்கேன். பகலில் நடிப்பு, இரவில் கம்போசிங், அந்த டென்ஷன் இந்த மெட்டுக்குள்ளே வராமல் அவர் ரொம்ப அழகாக 2 பாதையாக பிரித்து ரொம்ப அழகாக அந்த மெச்சூரிட்டியோடு பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட விஷுவல்ஸ் நான் நிறைய பார்த்துட்டேன். நிச்சயம் இந்த படம் ஏமாற்றாது. வழக்கமாக பேய் படங்களில் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்தில் நான் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வந்தாமலை என்ற பாடலை மட்டும் தம்பி அருண் ராஜா எழுதியிருக்காரு. நல்ல பாடல். நான் எழுதியிருக்க 4 பாடல்களும் காதல் பாடல்கள், எல்லாமே நல்ல மெலடி பாடல்கள். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் என்ற பாடலை ஒவ்வொரு பாடல் பண்ணும்போதும் அந்த பாடல் எங்கள் முன்னாடி நிற்கும். இதை பீட் பண்ணுற மாதிரி ஒரு பாடல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு பாடலும் பண்ணோம். இந்த பேய் படத்துக்கு பாடல் எழுதுவது என்பது ஒரு சவாலான ஒரு விஷயம். அதுவும் முதல் பாடல் உன்னாலே கண்கள் தள்ளாடி உறங்காமல் இயங்கும் என்னாவின்னு ஒரு பாட்டு. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். உங்களை இறகாக மாற்றி காற்றுல கொண்டு போவோம் அந்த பாட்டு. அந்த பாடல் ஜிவி ஸ்டுடியோவில் எழுதும்போது ஜிவி சொன்னாப்புல, ஆனால் இதில் ஆவி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் வேணும்னு, ரொம்ப மிஸ்டிக்கலாக வேணும் பாட்டு, உங்கள் ஸ்டைலே மாற்றி பண்ணுங்க அப்படின்னாரு. கடைசியில் நீராவி கூட விட்டு வைக்கல. முன்னாலே கண்கள் தள்ளாடி உறங்காமல் எங்கும் என் ஆவி, உன் பார்வையில் ஒரு நீராவியாய் நான் ஆகிறேன் ஆரம்பித்து பௌர்ணமி நிலவுன்ட்டு எல்லா மெட்டஃபரையும் அதில் பண்ணியிருக்கோம். நான்கும் ரொம்ப அருமையான மெலடிகளாக அமைஞ்சிருக்கு. இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் தம்பி ஜிவி அவர்களுக்கு ஒரு சிறந்த கதாநாயகனாகவும் அதே நேரத்தில் சிறந்த இசையமைப்பாளராகவும் 2 குதிரையிலும் திறமையாக பயணிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் அண்ணன் ஞானவேல் ராஜா அவர்கள் திறமையான கலைஞர்களை கண்டுபிடித்து படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல் படங்கள் நல்ல தரமான படங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சாம் ஆண்டன் என்ன சொன்னாலும் சூப்பர் சார் மட்டும்தான் சொல்லுவார் அவர். எனக்கு என்னென்னா, வழக்கமாக ஜிவி இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு. அதனால் நம்மளுக்கு வெண்டு எடுக்க போகிறாரு, நிறைய எழுத சொல்ல போகிறாருன்னு நினச்சேன் நான். நாங்கள் முதல் படத்தில் எப்படி வேலை செஞ்சோமோ, இந்த 40 படங்கள் எப்படி வேலை செஞ்சோமோ அதே மாதிரி தான். 2 பாட்டு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சேன் நான். நைட்டு 12 மணிக்கு. ஆனால் இப்போ தான் டியூன் பிடிச்சேன் அப்படின்னா, தம்பி வாட்ஸ்அப்பில் டியூன் அனுப்புங்க அப்படின்ட்டு 2 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்லேயே லிரிக்ஸ் சொல்லி அப்புறம் பேசி சூப்பர், இந்த வேறு ஆப்ஷனே வேணான்னு அப்படின்னாரு. ஒரு பாட்டு கேரவன்லேயே உட்காந்து 10 நிமிஷத்தில் எழுதணும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. உன் பார்வை போதும் வானம் மேலே நிலவு தேவையில்லை, உன் சுவாசம் போதும் பூமி எங்கும் பூக்கள் தேவையில்லைன்ற அந்த பாட்டு. அதனால் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப கூலாக மிஸ்டர் கூல் ஜிவி. அதனால் அதுக்காகவே இந்த படம் பற்றி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தாமலை போன முடி அந்த பாட்டு எழுதியிருக்கேன். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீம். டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ, மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் எல்லாமே பெரிய ஆளுங்க. அப்படிங்கும்போது அந்த டீமில் நானும் இருக்கேன்றதில் பெருமையாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த, மேடை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜிவி பிரகாஷ்குமார். அவர் எனக்கு என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நான் இன்னும் நிறையா பண்ணணுன்ற ஆசை இருக்குது, நிறையா பண்ணுவேன்ற நம்பிக்கையும் இருக்குது. தேங்க்ஸ் டு ஞானவேல் ராஜா சார், டைரக்டர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுன்ற நம்பிக்கையோட எல்லார்கிட்ட இருந்து விடைபெறேன். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். இந்த டார்லிங் படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஞானவேல் ராஜா சாருக்கு சின்சியர் தேங்க்ஸ் அண்ட் அல்லு அரவிந்த் சாருக்கும் மை தேங்க்ஸ் அண்ட் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சிவி குமார் சாருக்கும் மை சின்சியர் தேங்க்ஸ். சாம் ஆண்டன் இந்த படத்தோட இது இஸ் டெபியூ ஃபிலிம் அண்ட் ஜிவி பிரகாஷும் அவருக்கும் இது வந்து ஆக்டிங் டெபியூ. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அண்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் அவுட்டிங்காக இருக்கும்னு ஐ பிலீவ். தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சர்ஸ் அண்ட் சாம் அண்ட் ஜிவி பிரகாஷ். And I like to thank my team who worked with me, Uday Shankar and Christy and a lot of other people who in the project வந்து ஒரு டீம் ஒர்க்கால் மட்டுமே இவ்வளோ ஹாப்பியாக முடிஞ்சது. We all had a lot of fun on set and படமும் வந்து அதே மாதிரி ஒரு ரகலையாக வந்திருக்கு. Thank you very much. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் அண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஞானவேல் ராஜாஜிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வெறும் ஃபோனில் கண்டாஸ் இந்த சாங் இருக்குது மாஸ்டர் போய் பண்ணிடுங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். அண்டு நான் கோரியோகிராஃபி பண்ணதுக்கு ஒத்துக்கொண்ட டைரக்டர் ஷியாம் அவர்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சூப்பருங்க சொன்ன மாதிரி ஹாப்பியாக இருக்கும் இந்த டீமு. அண்டு கேமராமேன் சார் விஷுவல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் பார்த்தேன்னா அண்டு ஜிவிஜி புது ஹீரோ மாதிரியே இல்லை. ஸ்பாட்டில் எந்த நர்வஸ் இல்லை. அப்படியா பண்ணணுமா சரி கேஷுவலாக. ஜிக்கு ஒரே வேண்டுகோள், இது நீங்கள் நடிக்கவே இல்லை படத்தில், அவர் கேஷுவலாக பண்ணியிருக்காரு. இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா சூப்பர் நல்லா இருக்குது, கேஷுவலாக இருந்தது. அண்டு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயம், நாமத்துக்குமார் ஜி கூட நான் பண்ண எல்லா சாங்கும் எனக்கு அவர் ஹிட் பண்ணி கொடுத்துருக்காரு. சென்டிமெண்ட்டு எக்ஸாம்பிள் வந்து காதல், வெயில், எம்டன் மகன், அங்காடி தெரு, நான் மகான் அல்ல, அந்த மாதிரி வரிசையில் எனக்கு இதுவும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஜி. அண்ட் விஷுவல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த டார்லிங் படம் முதல்ல தம்பி ஞானவேலில் வந்து நான் அவருடைய ஆஃபீஸில் சந்திக்கும் பொழுது 2-3 படம் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சூர்யா சாருடைய படம், கார்த்திக் சாருடைய படம் 2 படம் கொம்பன் மாசில் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சிடி ஒன்று கொடுத்து இதை ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ அதை எப்போப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னேன். இல்லை நான் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னாரு. ஏன்ப்பான்னு, இல்லை அது நம்ம ஜிவி இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் யூத்து டீமை வச்சு பண்ணுறோன்னு. யூத்துனா நான் என்ன கிழவனா ஆகிட்டேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு. இல்லைண்ணே அது இந்த ஏஜ் சரியாக வராது. என்னப்பா சரியாக வராது, எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லைண்ணே நீங்கள் வந்து அவரை எப்படி வாடப்படம்னு பேச முடியல. இப்போ ரஜினி சார் கூட சந்தானம் கூட தான் நடிக்கிறாரு. அவருக்கு என்ன வயசு, இவருக்கு என்ன வயசு, அதெல்லாம் கிடையாது சினிமாவில். நாகேஷ் சார் எம்ஜிஆர் கூட நடித்தார், சிவாஜி கூட நடித்தார், எல்லோரும் கூட தான் நடித்தாங்க. கதாபாத்திரம் தான் பேசணும். எனக்கு நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சின்னா எனக்கு அந்த படத்தில் அந்த விக்கு வச்சுட்டு வர்ற அந்த கேரக்டரை கொடு அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். மறுத்து சொல்லாமல் சரிண்ணே அப்படின்னு கொடுத்தாரு. அது என்னென்னா, நம்ம இந்த 12 வயசுலேருந்து மேடைகளில் ஏறி மக்களை நேருக்கு நேராகவே சந்தித்த ஒரு அனுபவத்திலேருந்து இந்த கதாபாத்திரம் கிடைச்சா நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற என்னோடய நம்பிக்கையும், சரி இதை கொடுத்தா கருணாசு சரியாக பண்ணுவாருங்கிற அவருடைய நம்பிக்கையும், அதையும் தாண்டி கருணாசாரா பண்ணுறாருங்கிறதுக்கப்புறம் டைரக்டர் ஷாமு, அவர் கூட இருக்கிற கிருஷ்ணா, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாரும், ஆமாம் சவரி ஐயர் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் உற்சாகமாக அவங்க எழுதின எழுத்துக்களும் இதெல்லாம் தாண்டி அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஜிவி பிரகாஷ் வந்து, ஆனால் இது மாதிரி வந்து பின்னுறோம் பெருசாக இருக்கு உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், இது வந்து நமக்கு நந்தாவுக்கு அப்புறம் இது உங்களுக்கு பெரிய ட்ரெண்ட் செட் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபோனில் வாழ்த்து சொன்னார். ஸோ இப்படி எல்லாமே இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து முழுக்க இது வெற்றி அப்படிங்கிற நம்பிக்கையோடவே இந்த படம் முதல் நாள்லேருந்து
இந்த நிமிடம் வரைக்கும் என்கிட்ட ஆழமான ஒரு நம்பிக்கை. இது எனக்காக மட்டும் கிடையாது, இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருமே, குறிப்பாக வந்து கேமராமேன் கிருஷ்ணா, டைரக்டர் ஷாமு, அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்க ஆர்ட் டைரக்டரு, அவருடைய டீமு, இதை தாண்டி வந்து ஞானவேல் அவர் கூட இருக்கிற டீமு, முத்துக்குமார், இவரெல்லாம் நேரடியாக இங்கே வந்து ஒர்க் பண்ண விதங்கள், இப்படி எல்லாமே சேர்ந்து இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு வெற்றி படம் அமைகிறதுக்கான எல்லா சூழல்களுமே இதில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து நகைச்சுவை, இந்த பேய் கலந்த படங்கள் இப்போ சந்திரமுகியிலிருந்து அதுக்கு அடுத்து வந்த காஞ்சனா வரைக்கும் இப்படி தொடர்ந்து நிறையா பேய் கலந்த படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கிற வரிசையில் எல்லா விஷயங்களும் கலந்த, அதில் நகைச்சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த படமாக, குறிப்பாக இளைஞர்களுக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த டார்லிங் படம் அமைஞ்சிருக்கு. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அந்த வெற்றி படத்தில் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இன்றைக்கெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் சினிமா துறையில் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்து கொண்டது. இந்த இனிய சந்திப்பு தொடரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜென்ரலாக டார்லிங்னாலே ரொம்ப பிடிச்சவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சி எல்லாமே நமக்கு ஜென்ரலாக ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா கூட நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ப்ராஜெக்டும் பிடிச்சி பண்ணுவோம், இது ரொம்ப பிடிச்சி பண்ண ப்ராஜெக்ட்டு. ஞானவேல் சாரை பொறுத்த வரைக்கும் சொன்ன ஒரே விஷயம் அதுதான். அட்டகத்தி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை வந்து எவரி ஸ்டேஜ் ப்ரமோஷன்லேருந்து தேட்டர்லேருந்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒவ்வொரு விதத்துலையும் முழுக்க முழுக்க நம்மளோட ஹையஸ்ட் எஃபர்ட் என்னவோ அதை போடணும் அப்படின்ற மாதிரி ஞானவேல் சாரோட விருப்பமாக இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது அதே தான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அந்த அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு படம் முக்கியமான படமோ, அட்டகத்திக்கு பிறகு அந்த அட்டகத்தியிலிருந்து வந்த அடுத்தடுத்த வளர்ச்சி இன்னைக்கு சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனிலேருந்து பண்ணக்கூடிய இந்த டார்லிங்கிறது ரொம்ப மனசுக்கு பிடிச்சி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. அதை வந்து ப்ரமோஷன்லேருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுலேருந்து எவரி ஸ்டேஜில் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டோட்டலாக எங்கள் டீமுக்கு அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனு. அதுக்கு வந்து சில ப்ராஜெக்ட்டு இது நம்ம பிடிச்சி பர்சனலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருந்தாலும் அதோட ஒரு அட்டாச்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும்ல. அதுக்கான கண்டென்ட்டு அதுக்கான ப்ராஜெக்டாக அது வந்து அமைச்சிச்சிங்க. நிச்சயமாக இந்த பொங்கலில் வரக்கூடிய படங்களில் ஃபேமிலியாக அத்தனை பேரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக, மிகப்பெரிய சக்ஸஸ் படமாக இருக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Firstly, I wanted to thank Gnanvel sir and Allu Arvind sir for giving me such a lovely opportunity, darling. And another big thanks to Sam sir and DOP Krishnan sir. Trailer looks really amazing and I'm looking forward to it. And it was a great fun working with GV sir and a whole cast and crew of Darling. Thank you all for coming and Pongal Nalvarthagal. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் இல்லை. அண்டு எல்லாம் வந்தவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு இந்த படம் கிடைக்கிறதுக்கு இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து சார் ஞானவேல் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் எனக்கு கிடைக்கலன்னா நான் டேரக்டர் ஆயிருப்பேனா இல்லையானே எனக்கு தெரியாது. என்னை அவ்வளோ நம்பினார். அந்த நம்பிக்கையை நான் கொஞ்சம் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது சார் தான் சொல்லணும். அண்ட் சாருக்கு திருப்பி பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு லைஃப் கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி இவ்வளோ நாள் நிறைய கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டாங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உட்காந்துருக்காங்க இங்கே. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் என்னோடய மொத்த டீமுக்கும் கிருஷ்ணன், எடிட்டர் ரூபன் அண்ட் எவ்ரி ஒன்
எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு ஆளால் பண்ணி முடிக்க முடியாது. ஏன்னா 35 டேஸில் பண்ணோம். அண்ட் இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தோம், சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணன், ரூபன், ஆர்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும், அண்ட் டெக்னிக்கல் சைடில் இருக்க எல்லாரும் பெரிய சப்போர்ட். அண்ட் ரொம்ப ஜாலியான விஷயம் நம்ம ஜிவி சாரோட ஒர்க் பண்ணது. அண்டு ஃபஸ்ட் டே கதை சொல்லும் போதே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆனார். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் வந்து அவரோட இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆர்ஆர் ஒரு பெரிய ஹெல்ப்பு ஜிவி சார். அண்ட் ஜிவி சார் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் 2 ஹீரோயின், நிக்கி கல்ராணி அண்ட் சுஷ்டி டாங்கே, 2 பேருமே ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஆர்டிஸ்ட் கருணா சார், பாலா சார் பெரிய ஹெல்ப்பு. அண்ட் நிறைய காமெடிஸ் அவங்களும் ஒர்க் அவுட் பண்ணாங்க. நாங்கள் சொன்னது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் நான் ராஜேந்திரன் சார், அவர் ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க கோஸ் கோபாலவர்மா, அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். திருப்பி இது ஒரு முதல் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சென்டிமெண்ட்டாக எனக்கு தெரில, வெயிலுடைய ஆடியோ லான்ச்சிங் தான் நடந்தது. ஸோ எனக்கு திருப்பி ஒரு ரீவைண்ட் மாதிரி இருக்குது. திருப்பி என்னுடைய ஒரு முதல் படி. சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது டார்லிங் பொறுத்த வரைக்கும். என்னென்னா, இந்த வருஷம் பிகினிங்கில் வந்து ஒரு 3 months வந்து பென்சில் ஷூட் நடக்கலை. வந்து என்னடா பண்ணுறோம் அப்படின்னு அப்படியே முழிச்சிட்டு இருந்த டைம். சரி, இது ஒரு சேஞ்சுக்கு தாடி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாடி வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பாபா கோவில் வந்து ப்ரேயர்ஸ் போயிட்டு இருந்த டைம். அப்போ தான் வந்து போயிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு வந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஞானவேல் சார் கொடுத்த டார்லிங். திடீர்னு ஒரு நாள் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஜிம் போயிட்டு வெளில வரும்போது பார்த்தா எங்கள் ஜிம்முக்கு மேலேயே ராயப்பாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே வந்து அவர் சாப்பிட வந்திருந்தார். ஜிம் முடிச்சுட்டு வெளில வந்தேன். சார் வந்தாங்க. வந்த உடனே என்னங்க தாடியெலாம் வளர்த்துட்ருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. சரி, இல்லை சார் சும்மா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலுடைய சில ஃபுட்டேஜ் சும்மா ஃபோனில் காமிச்சேன். சரி, உனக்கிட்ட சாயங்காலம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு நைட்டே கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி ரீமேக் ஒன்று பண்ணலாமா அப்படின்னாரு. எனக்கு வந்து 2009 ஞானவேல் சார் தெரியும். 1001 எனக்கு பழக்கம். அப்போத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ நான் சொன்னேன், ஷியூராக பண்ணலாம் சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் படத்தை பார்த்துருங்க அப்படின்னாரு. நான் வந்து இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். தென் அப்புறம் படம் பார்த்துட்டு அந்த எடுத்த ப்ராஜெக்ட் தான் டார்லிங். ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ. சாமும் பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலி ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதுலேயே வந்து அவர் தூக்கி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், உண்மையாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். அதோடைய ரஷஸ்லாம் பார்த்து தான் வந்து ஞானவேல் சார் வந்து சாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக். ஸோ ஹி டிசர்வ்ஸ் இட். அந்த ராவுடைய அந்த சில இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ஒரு திருப்பி ஒரு ரீபிரேக் தான் எங்கள் 2 பேருக்குமே. ஸோ ஒரு சென்டிமெண்ட்டில் ஐ எம் அட்டாச் டு திஸ் ப்ராஜெக்ட். இதெல்லாம் தாண்டி 2006 வந்து வெயில் படத்துக்கு வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணனால தான் இது ஆக்சுவலி என்னோடய 9th year கண்டினியூ பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரியில். அப்போ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பி இது என்னுடைய முதல் படம்னு நினச்சி திருப்பி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் டு ஞானவேல் சார் அண்ட் அலுவர்தன் சார் அண்ட் த ஹோல் டீம். எல்லாருமே ரொம்ப ஒரு வெரி க்ளோஸ், ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். படமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்லுங்கள்.